வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அண்ட் இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட் என்ன, என்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது, இப்படி பல விஷயங்களை வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 2 எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்ன அண்ட் எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது, இது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னைக்கு ஜூன் 20, இன்னிலேருந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஜூலை 19 மத்தியானம் 12 பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ளேயே, இந்த மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ரொம்ப டிலே பண்ணாதீங்க. அண்ட் எக்ஸாம் என்னைக்கு நடக்குதுன்னு பாருங்களேன். செப்டம்பர் 14 நம்மக்கிட்ட வந்துட்டு ஆனுவல் பிளானரில் சொன்னப்போ எப்படி சொன்னாங்கன்னா ஜூன் 28 நோட்டிஃபிகேஷன் விடுவோம் அண்ட் அதை தொடர்ந்து செப்டம்பர் 28 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் வேகமாகவே சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷனை விட்டுட்டாங்க. அதுக்கேற்ப எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரத்தில் நடக்க போகுதுங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் எண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 80 டேஸ் தான் இருக்குது. 80 டேஸ் தான், அதுவும் வேகமாக போயிடும். ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணலாம். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னிலேருந்தே நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். கடைசி வரைக்கும் போகாமல் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் தாங்க. ஒரு 60 நாள் தான் நம்மகிட்ட வந்துட்டு உருப்படியாக கையில் இருக்கிறது. ஸோ ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் எவ்வளோ வேகன்சி வந்து இருக்கு, குரூப் 2க்கு எவ்வளோ வேகன்சி, குரூப் 2A எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல பாருங்க மொத்தமாக ஒரு 507 போஸ்டிங். இந்த 507 போஸ்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 507 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு குரூப் 2A பார்த்தீங்கன்னா ஒரு 1800 சில்லற வரும்னு பார்க்குறேன். ஒரு 1820 வேகன்சிங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 2300 வேகன்சி நமக்கு வந்துட்டு ஒரு தோராயமாக வந்துட்டு வரும். அப்போ ஒரு 2300 வேகன்சி இப்போ நம்மக்கிட்ட இருக்குது குரூப் 2லையும் அண்டு குரூப் 2A ரெண்டுத்தையும் சேர்த்து. அண்ட் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப் வந்துட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன் நம்ம டெலிகிராம் சேனலில். அங்கே போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். அடுத்து என்னங்க, எக்ஸாமில் வந்துட்டு இந்த ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ஏதோ கொஞ்சம் மாற்றிருக்காங்களாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. மெயின்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டாய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 100 கேள்விகள் கொடுத்துருந்தாங்க ப்ரிலிம்ஸ்லேயே. இங்கிலீஷ் மோடில் வந்துட்டு எக்ஸாம் நடக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க ப்ரிலிம்ஸுக்கு. மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு தனியாகவும் குரூப் 2A தனியாகவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படியெல்லாம் நடக்குது, எந்த மாதிரியான மெத்தட் அப்படின்றத இங்கே பார்த்துடலாம். வாங்க இந்த இடத்துல பாருங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான மெத்தட் எப்படி, எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 2Aவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கேள்விகள் கேட்கப்படும். அண்ட் பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கேள்வி கேட்பாங்க. பார்த்துக்குங்க, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 25 பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அண்டு மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிறப்ப SSLC ஸ்டாண்டர்ட் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ். போன ட்ரிப்பு ஒரு லா ஒன்று கொண்டு வந்து கம்பல்சரி பொது தமிழ் அப்படி எல்லாருக்குமே வந்துட்டு கட்டாய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை எக்ஸாம் நடத்தினப்ப கொஸ்டின் பேப்பர் அப்படி கேட்டாங்க. பட் இந்த டைம் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அப்படின்னு விட்டுருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கேள்வி 300 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்க போகுதுங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக இந்த எக்ஸாம் எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்க போகுது. OMR ஷீட் கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த ஷேட் பண்ணுறது மூலிமா இந்த எக்ஸாம் வந்துட்டு அட்டன் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயின்ஸ் எப்படி நடக்கும் அதை லைட்டாக நம்ம மேலாப்பில் இப்போ பார்த்துட்டு போவோம். பட் அதை வச்சு நம்ம ரொம்ப இப்போ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. சும்மா அது எப்படி நடக்குதுன்னு ஒரு ஐடியாவுக்கு வேணால் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மெயின்ஸ் எக்ஸாம் வந்துட்டு குரூப் 2 சர்வீசஸ்க்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இந்த பேப்பர் 1ன்றது குரூப் 2 சர்வீஸுக்கும் சரி, குரூப் 2A சர்வீசஸ்க்கும் சரி காமனுங்க. இந்த பேப்பர் 1ன்றது வந்துட்டு காமன். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 மார்க்குக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சிடுறாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் வந்துட்டு வேறு வேறு டேட்டில் தான், அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் மத்தியானம் அந்த மாதிரி எக்ஸாம் நடக்கலாம். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே குரூப் 2A சரி, இந்த குரூப் 2க்கும் சரி, குரூப் 2A சரி SSLC ஸ்டாண்டர்ட் தான். அதோட சிலபஸ் என்ன அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா கடைசியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பேப்பர் 2 இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது.
இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க ஒரு 300 கேள்விக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இது டிஸ்கிரிப்டிவ் டைப். இது வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரும். இதுவே 2 இயர் சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டாக இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ப்ரிலிம்ஸ் எல்லாருக்குமே காமனாக நடக்கும். மெயின்ஸுக்கு போகிறப்ப அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். குரூப் 2க்கும் சரி 2ஏக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெயின் பேப்பராக செகண்ட் பேப்பர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் குரூப் 2க்கு, குரூப் 2ஏக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ், அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டாக நடக்கும். இவங்க என்னங்க சிலபஸ் இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கேள்விகள் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேக்ஸ் ஏரியாவிலேருந்து ஒரு 40 கேள்விகள் கேட்கப்படும். அப்புறம் இந்த லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கேள்விகள், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 கேள்வி, 3 ஹவர்ஸ் தராங்க, 3 ஹவர்ஸ் டைம் தராங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டில் இந்த எக்ஸாம் வந்துட்டு நடக்க போகுது, அப்ஜெக்டிவ் டைப். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ரிலிம்ஸை பார்ப்போம். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 200 கேள்விக்கு எப்படியாவது நம்ம ஒரு 160 போட்டோன்னா போதுங்க. ஒரு 160 போட்டோன்னா நம்ம வந்துட்டு இதை பற்றி கவலைப்படாமல், ரிசல்ட் வரத்துக்காக நம்ம கவலைப்படாமல் வெயிட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் எப்படிங்க ஒரு 160 போடுறது, 160 ப்ளஸ் 160ன்றது ஒரு 170 கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இது வந்துட்டு மினிமம் ஒரு 160 போட்டுட்டா நம்ம வந்துட்டு தைரியமாக வந்துட்டு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை முதல்ல டார்கெட் பண்ணுவோம். நமக்கு இருக்கக்கூடியது உருப்படியாக பார்த்தீங்கன்னா, ஜூலையில் ஒரு 30 நாள், ஆகஸ்ட்டில் ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க, ஒரு 60 நாளுங்க. மற்றபடி இந்த மாதத்தில் ஒரு 10 நாளாக இருக்கட்டும், செப்டம்பரில் அது ஒரு 10-13 நாளாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணுவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நல்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 60 நாள் கையில் இருக்குது. இது எப்படி பயனுள்ளதாக நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் சிலபஸ் என்ன, எப்படி அடுத்த கட்டமாக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.